சிங்கம்புலி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும். படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படத்தில் நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுகிறோன்னா ஒரு வாரம் கழித்து அது வேறு கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான். அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் நம்ம கோதண்டம் சார் சொன்னார், எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை. நாங்கள் போன கிராமத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரமம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்ருப்போம். அவர் அங்கேருந்து கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்போ இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பார். சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தாங்க நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதை அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணது தான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்தா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ். இவங்க எல்லாருமே 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி, ரொம்ப சந்தோஷங்க ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்க, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிங்கம்புலி சார் கோச்சிக்கிறாரு, ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஏன்னா இது ஃப்யூச்சர், இது இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பிக்சரெலாம் நம்பிடாதீங்க. அண்ட் சிவரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரும் பெண்மணியும் கூட, அமைதியாக பேசுவாங்க. அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார் நீங்கள் பண்ணது, பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான். அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணிங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டர் தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார், ஏன்டி எழுத்துந்து எல்லாம் ஏன் ஜெருங்குதுன்னு ஆரம்பிச்சுவார் அவர். அது ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு சாம் சார்,
அன்பிலியபிள் சார். நீங்கள் பண்ணது சாரி ஜாவா சுந்தரேசன் சாரி எனக்கு அப்படியே சாம்சன் கூட பழகிடுச்சு தான் நினச்சிக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார் எப்படி அந்த பாஷையை நீங்கள் மேக்கப் பண்ணி அங்கேயே கொஞ்சம் அந்த சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அவங்க வந்து கேட்டாங்க, தெரியலைங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம் அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து புது புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி. எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லி மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரி உத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டே இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள்